நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அழைத்தீரே இயேசுவே, அன்பாலே என்னை அழைத்தீரே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஏசப்பா. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பினை நம்பி ஆண்டவரே நாங்கள் உண்மை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் உண்மை பின் செல்ல ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எப்போ வரைக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆயுசு மட்டும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை யோசுவாவோட நாட்களில் அந்த மோசே வழிநடத்தி வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. திரள் கூட்ட ஜனங்களை வழிநடத்தி வரும்போது திடீர்னு ஒரு நாள் மோசே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். யோசுவாவை மோசையோட ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ யோசுவாக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எப்படி நடத்தி செல்வேன்? இத்தனையே ஜனங்களை நான் எப்படி நடத்தி செல்வேன்? மோசே நடத்தி வர நாட்கள்லேயே எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்தார், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தார். என்னால் முடியுமான்னு சொல்லி தயங்கி திகைச்சு நிற்கையில் ஆண்டுடைய வார்த்தை யோசுவாவை நோக்கி கடந்து வந்தது. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். இந்த திரள் கூட்ட ஜனங்களை, இந்த திரளான மேலான பொறுப்பை உன்னை நம்பி நான் தந்திருக்கிறேன். இவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் எப்படி மோசைக்கு கொடுத்தேனோ அதே போல் நானும் என்ன செய்வேன், உனக்கும் தருவேன். அது மாத்திரம் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. எந்த காரியத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க, உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிருபையை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மோசையோடு இருந்தது போல் உன்னோட இருக்கிறது மாத்திரம் இல்லை, உள்ள நீ நான் சிறுவன் இளையவன், இவங்களோட வளர்ந்தவன், இவங்களோட வாழ்ந்தவன், இவங்க என்னை விட பலவான்களாக இருக்காங்க, என்னை விட வயதில் முதிர்ந்தவங்களாக இருக்காங்க, என்னை விட அனுபவசாலிகளாக இருக்காங்கன்னு நினச்சி திகைக்காத. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக உள்ள உன்னுடைய ஜனமும் உன்னை ஏற்று நிற்க முடியாது. நீ அழைச்சிட்டு போகிற வழியில் உனக்கு எதிராக வருகிற ஜனங்களும் எத்தனையோ நாடுகளை, தேசங்களை, ஜனங்களை நீ கடந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அவர்களிலும் யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து
எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வாக்கு கொடுக்கிறாரு. இந்த நாட்களில் நாமும் கூட இந்த நாட்களில் பலவிதமான காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். பலவிதமான பொறுப்புகளை நம்மை நம்பி ஆண்டவர் தந்திருக்கிறலாம். பலவிதமான ஒரு பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றும் பணிக்கு ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அழைத்திருக்கிறலாம். அவருடைய ஊழிய பொறுப்பாக இருக்கலாம், உலக பொறுப்புகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் உள்ள பொறுப்புகளாக இருக்கலாம். ஆனால் இந்த பொறுப்புகளெல்லாம் செய்ய நான் திராணி உள்ளவள் தானா, தகுதி உள்ளவள் தானா, எத்தனையோ மனிதர்களை நான் கடந்து போகணுமே, எத்தனையோ சூழ்நிலைகளை நான் கடந்து போகணுமே, இதையெல்லாம் நாளை தாண்டி போக முடியுமான்னு சொல்லி இந்த நாட்களில் நீங்கள் திகைச்சு நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்துன்னு சொல்கிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. யாரும் எதிர்த்திருக்க முடியாது. ஏன்னா மோசையோடு இருந்ததை போல நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த மோசையை அனுப்புனார், கிதியோனை அனுப்புனார், ஊழிய சீசர்களை அனுப்புனார். உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒருவேளை கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லி கிதியோனோட நாட்களில் ஜனங்கள் கூறினாங்க. அதே போல் நம்மை அனுப்புகிறவர் நம்ம தனித்து அனுப்பலை, அவர் நம்மோடு கூட நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறதற்கு ஒரு வாகனம்தான் நாமே ஒழிய, அவர் அவருடைய கிரியை செய்து முடிப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே ஒழிய, அவர் நம்மை தனியே அனுப்புறதில்லை. அவர் முன்னால் போகிறார். முதல்ல அவருடைய பிரசன்னம் போகுது, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணை கொண்டு செயல்படுகிறார், நம்முடைய கையை கொண்டு செயல்படுகிறார், நம்முடைய வாயை கொண்டு செயல்படுகிறார், நம்முடைய சரீரத்தை கொண்டு அவர் தமது காரியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த உணர்வோடு கூட நம்ம முன் செல்லும் போது, நம்முடைய காரியங்களை நம்ம முன்னெடுக்கும் போது, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் மகிமைப்படுவார். ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவேளை அவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மை அல்ல, நமக்குள் இருக்கிறவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு அது நம்முடைய ஜனங்களாகவும் இருக்கலாம், நமக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்களாகவும் இருக்கலாம். யாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு நம்மை காண முடியாது. நமக்குள் இருக்கிற இயேசுவை, நமக்குள் வாழும் தேவனை அவர்கள் காணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தால சொல்கிறாரு, உபாகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 24வது வசனம், உன் சத்துருக்களை நீ சங்கரிக்கும் மட்டும் அவர் உன்னோடு கூட இருப்பார். யோசுவாவின் புத்தகம் 'யோசுவாக்கிட்ட இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் சத்துருக்களை சங்கரித்து தீரு மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இந்த ஆண்டவர் நம்மோடும் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நமக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்களை சத்ருவானவன் ஏவி விட்டாலும் அத்தனையும் சங்கரித்து தீரு மட்டும், ஜனங்களை கொண்டு கானானில் சேர்க்கு மட்டும், ஆண்டவர் நம் முன்னால் வைத்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும், நமக்கு தந்த பொறுப்பை சரியாக நம்ம செய்து முடித்து அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிற வரைக்கு அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும், அவருடைய தயவு நம்ம கூட இருக்கும், அவர் நம்மோடு கூட இருப்பார், அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும், அவருடைய தூதர்கள் நமக்காக செயல்படுவார்கள். ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. இது தேவனுடைய வாக்கு, இது மனிதருடைய வாக்கு அல்ல, தேவனுடைய வாக்கு. ஸோ விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த நாட்களில் தேவன் நம்ம நம்பி தந்த பொறுப்புகளை, அது உலக பிரகாரமான பொறுப்பாகவும் இருக்கலாம், ஊழியத்தில் உள்ள பொறுப்பாகவும் இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பொறுப்பாக இருக்கலாம். எதை குறித்து நீங்கள் இன்றைக்கி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, ஐயோ அந்த காரியத்தை அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பல விதமாக நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால்
யாரும் எதுவும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்து இருக்கிறார். ஸோ அந்த வாக்கு தத்தத்தை நம்பி நாம் என்ன செய்யணும்? முன்ன செல்லணும். இந்த வாக்கு தத்தத்தை மட்டும் ஆண்டவர் தரல, இன்னொரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தர்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 21:15 பார்த்தோன்னு சொன்னால், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பகுதியில் பாருங்கள், ஒருவேளை சில நேரங்களில் மக்கள் எதிர்த்து நிற்காங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அண்டர் கிரவுண்டில் வேலை செய்வாங்க, அரசியல் ரீதியாக வேலை செய்வாங்க, வெளி ஆட்கள் மூலம் நமக்கு முன்னால் நின்று எதிர்த்து நிற்காமல் வேறு வழியில் பல குறுக்கு வழியில் நமக்கு எதிராக என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். பல குறுக்கு வழியில் சத்துரு என்ன செய்யலாம்? நம்மோடு கூட போராடலாம். சில நேரங்களில் ஆண்டவர்கிட்டே போய் என்ன செஞ்சாங்க? அவரை பேச்சிலே அகப்படுத்தும் படிக்கு பரிசேயரும் சதுசேயரும் போய் இயேசுவானவர்கிட்டே போய் வேண்டாத கேள்விகளை, வேண்டாத காரியங்களை குறித்து வீணான காரியங்களை பேசுனாங்க, வீண் விதண்டாவாதங்களை பேசுனாங்க, வீணா தர்க்கம் பண்ண போனாங்க, தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவரை பேச்சில் அகப்படுத்தும்படி வகை தேடினார்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, சில நேரம் அவங்க என்ன செய்வாங்களாம்? இந்த பகுதியில் பாருங்கள், லூக்கா 21வது அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். தேவையே இல்லாத வழக்குக்கும் வாதுக்கும் நம்மக்கிட்ட என்ன செய்யும்? இந்த உலகம் சில நேரங்களில் வரும். அப்படி வரும்போது ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ முதலையே நம்ம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? அவரை பகைச்ச இந்த உலகம் நம்மையும் என்ன செய்யும்? பகைக்கும். அவரை எதிர்த்து நின்ன உலகம் நம்மையும் எதிர்த்து நிற்கும். அவருக்கு விரோதமாக காரியங்களை கூட்டம் கூடி ஆலோசனை செய்த கூட்டம் நமக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடும், நமக்கு விரோதமாகவும் ஆலோசனை செய்யும். தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி திட்டமிடுதே சத்ருவோட திட்டம். அதற்கு அவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி என்ன செய்வான்? அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அவன் என்ன செய்வான்? பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பான். அது நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது கூட, எப்படி யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது யோசேப்போட ஆசீர்வாதத்தை நம்முடைய சகோதரர்களே பொறுத்து கொள்ள முடியலையோ, அதே போல் நாம் ஆசீர்வாதம் இருக்கிறது நம்முடைய இனஜன பந்துக்களாலேயே பொறுத்து கொள்ள முடியாது. அதே போல் அது சபையிலையும் சரி, சங்கத்துலேயும் சரி, தேசத்துலேயும் சரி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம மேலே எழும்பும்போது நம்மை கீழே தள்ளும்படி ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஸோ நம்மளை விழத்தள்ளணும்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்த்து நின்றுக்கிட்டே இருக்கும், ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, ஆலோசனை செய்வார்கள், அது அபத்தமாகும். கூட்டம் கூடுவார்கள், அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள். தேனீக்களை போல வளைந்து கொள்வார்கள், ஆனால் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நினச்சி ஒருவேளை பிரச்சனைகள் நம்மளை எதிர்கொள்ளும் போது, போராட்டங்கள் நம்ம எதிர்கொள்ளும் போது, நம்மோடு போராட மனுஷர் எழும்பும் போது அவங்கள நம்ம பார்க்க வேண்டாம், இந்த வார்த்தைகளை பார்ப்போம், இந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது எதிராக வந்து சத்துருக்கள் நமக்கு எதிராக ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதனால தான் ஆகையால் இப்போ பேச்சில் அகப்படுத்தும்படி நம்ம தேடி வருவது ஒரு கூட்டம் அப்படின்னா, அவங்க வருவாங்களே, நான் அவங்களுக்கு அப்படி பதில் சொல்லணுமா, எப்படி பதில் சொல்லணுமா யோசிக்கவும் வேண்டாம், ஐடியா பண்ணவும் வேண்டாம், எதுவும் நம்ம பண்ணணும். நாம் செய்ய வேண்டியது அவரை துதித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சாட்சிகளை தியானம் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்படி நாம் செய்யும்போது அவங்களுக்கு என்ன உத்தரவு சொல்லுவோம்னு நாம் கவலைப்பட வேண்டாம். நம்மை விரோதிக்கிறவர்கள் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும். பாருங்க, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும்
எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். ஒருவேளை ஒரு மனுஷர்கிட்ட பேச முடியுது, இன்னொரு மனுஷர்கிட்ட பேச முடியாது, அப்படிலாம் கிடையாது. இவன்கிட்ட பேசலாம், அவன்கிட்ட பேசிட முடியாது, இவரை சமாளிச்சிடலாம், அவரை சமாளிக்க முடியாது, இப்படிலாம் உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் எவரையும் சமாளிக்க இயேசுவானவருடைய பலன் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத முதலாவது நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசன், அழைக்கப்பட்ட சீசன், அந்த ஸ்தேவானை குறித்து சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9-10 அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை விதமான தர்க்கம், எத்தனை விதமான ஞானத்தோடு பேசியிருப்பாங்க. ஆனால் ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆனால் இந்த ஸ்தேவான் என்ன பண்ணார் தெரியுமா? இத்தனை பேர் அவனை எதிர்த்து பேசினாங்க, இத்தனை பேர் அவனுக்கு எதிராக பல்ல கடிச்சாங்க, இத்தனை பேர் அவனுக்கு எதிராக கல்லெறிய ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் இத்தனை பேரையும் அவன் பார்க்கல. அவன் அந்த ஆரை பார்த்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 7வது அதிகாரம் 55வது வசனம் 4வது வசனத்தில் பாருங்கள், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அப்போது ஒரு தேவ பிள்ளையோட கண்கள் பல்ல கடிக்கவங்களை பார்க்கக்கூடாது. அவங்க பேசுகிற வார்த்தைகளை சவுலோ காது கேளாதவன் போல் அசட்டையாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுடைய செயல்களை நம்ம பெரிதுபடுத்தாமல் நம்முடைய கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன், பரலோகத்தை பார்ப்போம். பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்காக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நம்மை அவருடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்து வீற்றிருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரோடு கூட அவருடைய வலது பாரசத்தில் அவரோடு கூட நான் உட்கார்ந்துருக்கிறேங்கிற உன்னத நினைவோடு கூட அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸோ நம்முடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க கர்த்தர் அருள் செய்வார். நம்மை பார்க்கிற ஜனங்கள் தேவதூதனை காண்பது போல காண கர்த்தர் கிருபை செய்வார். உள்ள இந்த உலகம் நம்மளை எதிர்த்து நின்னாலும், ஒரு கூட்ட ஜனம் நம்ம எதிர்த்து நின்னாலும், ஒரு கூட்ட ஜனம் நம்மில் தேவனை காண்பார்கள், தேவதூதருடைய ஊழியத்தை காண்பார்கள், தேவ கிருபைகளை காண்பார்கள். அவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறவர்களாக காணப்படணும். ஒருவேளை உலக பிரகாரம் நம்ம மாம்சத்தில் நம்ம உயிராக இருக்கலாம், உயிரோடு தான் எல்லாருமே இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா யோசுவாவுக்கு கொடுத்த அதே ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தருகிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதனை இரவும் பகலும் நீ போகிற இடத்துலலாம் வெற்றி உள்ளவனாக ஜீவிக்கும்படி, உன் வழியை வாய்க்க பண்ணும்படி, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும்படி நீ ஜெயஜீவியை செய்யணும்னா இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாய். யோபு சொல்கிறாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் இதை நான் அதிகமாய் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது நம்முடைய ஆகாரமா உணவா நமக்கு இருக்கும்போது இதுவே நமக்கு ஜீவனா மாறும். அந்த ஜீவனே நம்ம காண்கிற பார்க்கிற எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தரும். ஒருவனும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு அந்த நமக்குள்ள இந்த வசனத்தின் பிரகாசம் ஒளி வீசும்போது அதற்கு முன்பாக ஒருவரும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, ஸ்தேவானை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், ஸ்தேவானை குறித்து பேசும்போது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவன் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் சொல்லும்போது விசுவாசமும் பரிசுத்தமும் ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 8வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஸோ இந்த கிருபைகள் நமக்கு வேணும்னா நாமும் அந்த
பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை, அவரோடு கூடிய உறவாடும் ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் அவரோடு கூட ஐக்கியப்படும் வாழ்க்கை, அவரோட பேசி அவராலே நடத்தப்படும் வாழ்க்கை. அப்போ அவரோட ஆண்டவரை உயர்த்தி உள்ளத்துக்குள்ள ஆழத்தில் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரேன்னு சொல்லி அவரை பாடி வரவேற்று அவரோடு கூட உறவாடி அவரோடு கூட அந்த வசனங்களை தியானித்து பேசி பார்க்குற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், ஒருவேளை நமக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம சம்பாசிக்க பழகும்போது, ஒருவேளை உட்கார்ந்து பேசலாம், சில நேரம் நம்ம நம்முடைய வேலைகளை செய்துக்கிட்டே யதார்த்தமாக நம்முடைய வேலைகளை நம்ம செய்துக்கிட்டே, நான் நடக்கும்போது பேசலாம், வண்டியில் போகும்போது பேசலாம், பாத்திரம் விளக்கும் போது பேசலாம், படுக்கையிலையும் அவரோடு கூட நம்ம சம்பாதித்து பேசி மகிழும் போது, அந்நிய பாசையில் ஆண்டவரோடு உருவாடும் போது அவருடைய ஞானம் நமக்குள்ள ஊற்றப்படுது. சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை வெளிப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு கிருபை செய்வார். ஸோ நான் இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. திரளான கூட்டமாய் கூடி என்ன எதிர்த்தாங்க, அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார்னு சொல்லி இருக்கு வேதவசனம். சங்கீதக்காரன் சொல்றாரு. ஸோ நாமும் கூட திரளான கூட்டமாக கூடி இந்த ஜனம் நம்மளை எதிர்த்தாலும் நமக்கு நேரிட்ட போரை நீக்கிற வேலை அவரோட வேலை. நாம் அவருடைய வார்த்தைகளை உட்கொள்வோம், அவருடைய ஆவியில் பலப்படுவோம், அவருடைய ஆவியினாலேயே நடத்தப்படுவோம், ஆவியுக்குள்ளே வாழ பழகுவோம். ஸோ ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஸோ நாம் என்ன செய்வோம், எல்லா நாளும் அவருக்குள்ளே நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு அவர் அழைத்த அழைப்பை நம்பி திடனாக இருப்போம். ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்து நம் மூலம் அவருடைய நாமத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்மூலம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்மூலம் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் அருள் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொலுவிருக்கும் விந்தை மாந்தர்கள். இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொலுவிருக்கும் விந்தை மாந்தர்கள். நிலைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஞானிகள், நிலைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஞானிகள். சாத்தானை தோற்கடித்த வெற்றி வீரர்கள், நாங்கள் சாத்தானை தோற்கடித்த வெற்றி வீரர்கள். இசவா நாங்கள் இசவா, இசவா நாங்கள் இசவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசவா, இசவா இசவா இசவா. நன்றி இயேசப்பா, நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்களின நல்ல தகப்பன். அதற்கேற்ற ஞானத்தையும் ஆண்டவரே, ஒருவரும் எதிர்பேசக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்து எங்களில் இருந்து நீர் மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குள் வேர்கொண்டு உமக்காய் கனி கொடுக்க, உம்மாலே நடத்தப்பட ஒவ்வொரு நாளும் உடைய திவ்ய அபிஷேகம் எங்களிலே வளர்ந்து பெறுவதாக ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.